அதனாலதான் யாக்கோபு லாபான் இடத்தில் போய் சொல்றான், நான் என் ஊருக்கு போறேன். ஆனால் லாபான் விடவில்லை. ஏனென்றால் கர்த்தர் இவர்களை வெறுமையாய் அனுப்ப விரும்பவில்லை. அதனால் யாக்கோபை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். இப்போது அவனுக்கு ஏராளமான ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். இவன் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்த காலம் மாறி இப்போ இவனிடத்தில் வேலை செய்ய அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, யோசேப்பு என்ற பெயருக்கு ஏற்றாற் போல கர்த்தர் இவர்களை பெருகச் செய்கிறார். அப்படிப்பட்ட பெருக்கத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் வெறுமையை போக்கி பெருக்கத்தை தர வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வெறுமையை போக்குவார். இப்போ கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நீ இங்கே வேலை செய்தது போதும், எழுந்து உன் தேசத்துக்கு போ என்று கூறுகிறார். உடனே யாக்கோபு லாபான் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து அவன் தன் மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள்